இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறது ஒரு பீம்ல ஒரு சைடுல லோட் அப்ளை பண்ணி அந்த பீம் பெண்ட் ஆச்சு அப்படின்னாக்க அந்த பீமுக்கான பெண்டிங் மொமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த பெண்டிங் மொமெண்ட்டுக்கான எக்ஸ்பிரஷனை எப்படி டிரைவ் பண்றது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Expression for the bending moment of a beam. Expression for the bending moment of the beam. இதை நம்ம இப்போ டிடியூஸ் பண்ண போறோங்க. இதுக்கு நம்ம ஒரு பீம் எடுத்துக்கிறோம். அந்த பீம்ல ஒரு சைடு வெயிட் போட்டதுனால இப்படி ஹரிசான்ல இருந்த பீம் பெண்ட் ஆச்சு. ஸோ பெண்ட் ஆனது ஒரு ஆர்க்கா கிரியேட் ஆச்சு, ஆர்க் ஆஃப் த சர்க்கிளா கிரியேட் ஆச்சு. அந்த ஆர்க் ஆஃப் த சர்க்கிளில் ஒரு பார்ட் நம்ம மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த பார்ட் இங்கே நான் வரைகிறேன். இது ஒரு பீம் பெண்ட் ஆகும்போது கிரியேட் ஆன போர்ஷனோட ஒரு போர்ஷன். இதை ஃபுல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு சர்க்கிள் வரும். ஸோ இதை நான் வந்துட்டு ஏபிசிடி அப்படின்னு வச்சுக்கிறேன். இதனுடைய நியூட்ரல் ஆக்சிஸ், சென்ட்ரல் இருக்கக்கூடிய ஆக்சிஸ் நியூட்ரல் ஆக்சிஸ்னு வச்சுக்கலாம். அது எம் அண்ட் என். ஸோ இந்த நியூட்ரல் ஆக்சிஸில் நம்ம ரெண்டு பாயிண்ட் கன்சிடர் பண்ணுறோம். ஒரு பாயிண்ட் பி, இன்னொரு பாயிண்ட் கியூ. ஸோ இது ஒரு ஆர்க் ஆஃப் த சர்க்கிள் அப்படிங்கும்போது இதை கனெக்ட் பண்ணோன்னா ஒரு சர்க்கிள் வரும். இந்த ஆர்க்கு கனெக்ட் பண்ணால் அந்த சர்க்கிளோட சென்டர் இந்த இடத்துல வருதுன்னு நம்ம வச்சுக்குவோம். ஸோ பாயிண்ட் பியிலேருந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிள், பாயிண்ட் கியூலேருந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிள் கனெக்ட் பண்ணுறோம். சென்டர் ஆஃப் த சர்க்கிள் ஓன்னு வச்சுக்கிறோம். இது ரெண்டு கடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்கிறோம். இந்த லென்த் PO அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். அதே மாதிரி இந்த லென்த் QO அப்படிங்கிறதும் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஸோ இந்த ஆங்கிள் POQ அப்படிங்கிறது தீட்டா அண்ட் PO is equal to QO is equal to R. ஸோ இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறோம். இப்போ இந்த நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலே கொஞ்சம் மேலே எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸில், ரைட்? ஸோ இதுக்கு கொஞ்சம் மேலே எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸில் இன்னொரு லேயர் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இந்த பாயிண்ட்டை இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் ஆன் போத் சைட்ஸ். ஸோ இந்த நியூ லேயரில் வரக்கூடிய பாயிண்ட் P ப்ரைம், இங்கே வரக்கூடிய பாயிண்ட் Q ப்ரைம். இப்போ இந்த நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் எல்லாம் டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஸோ அதனால் அதனுடைய லென்த் இன்க்ரீஸ் ஆகும். கீழே இருக்கக்கூடியது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். அதனால கீழே ஒரு லேயர் கன்சிடர் பண்ணோம்னா அதனுடைய லென்த் டிக்ரீஸ் ஆகும். இப்போ PQ இந்த ஆர்க்கோட லென்த் கண்டுபிடிக்க போகிறோம் நியூட்ரல் ஆக்சிஸ் மேலே. நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்கிற ஒரு லேயரில் P ப்ரைம் Q ப்ரைம்ன்ற ஆர்க்கோட லென்த் கண்டுபிடிக்க போகிறோம். பிறகு இந்த PQ லென்த்தை விட P ப்ரைம் Q ப்ரைம் லென்த் எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கு, அப்போ அந்த எக்ஸ்ட்ரா இன் லென்த் அதாவது இன்க்ரீஸ் இன் லென்த் என்னங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லென்த் PQ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸோ த ஆர்க் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்ற போது ஸோ ஆர்க் லென்த் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் திஸ் 2 பாயிண்ட் 2 ஆரிஜின் வரும். ஸோ அப்படி பார்த்தோம்னா தீட்டா and the radius, so that r theta, that is PQ length. பிறகு length of P prime Q prime நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ Pல இருந்து P prime அப்படிங்கிறது x டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த ரேடியஸோட பிளஸ் எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். P prime கான ரேடியஸ் வேணும் அப்படின்னா ஸோ P prime and Q prime ரெண்டுமும் again
ஒரு ஆர்க்கு தான், அதுவும் வந்து ஒரு சர்க்கிளை தான் ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த லென்த் பார்த்தோம் அப்படின்னா அகெயின் ரேடியஸ், இப்போ ரேடியஸ் அப்படிங்கிறது ஆர் பிளஸ் எக்ஸ், ஆங்கிள் சேம் தீட்டா. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா ஆர் தீட்டா பிளஸ் எக்ஸ் தீட்டா. இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம், இது ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம சேஞ்ச் இன் லென்த் வேணும் அப்படின்னா ஸோ லென்த் ஆஃப் பி பிரைம் கியூ பிரைம்ல இருந்து லென்த் ஆஃப் பி கியூ கழிக்கணும். இப்படி கழிச்சோம்னா என்ன கிடைக்கும்? ஆர் தீட்டா மைனஸ் பிளஸ் எக்ஸ் தீட்டா மைனஸ் ஆர் தீட்டா போட்டால் ஆர் தீட்டா கேன்சல் ஆகி பேலன்ஸ் எக்ஸ் தீட்டா கிடைக்கும். இதுதான் சேஞ்ச் இன் லென்த். இது நம்ம ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கலாம். ஸோ பி கியூட பி பிரைம் கியூ பிரைம் எக்ஸ் தீட்டா டைம்ஸ் எக்ஸ் தீட்டா லென்த் ஜாஸ்தியா இருக்கும். இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததா இதுல நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி இந்த பீம் பெண்ட் ஆனதால இந்த பீமோட அப்பர் பார்ட்ல கிரியேட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெயினை கண்டுபிடிக்கலாம். ஸோ லீனியர் ஸ்ட்ரெயின், அதுக்கான ஃபார்முலா சேஞ்ச் இன் லென்த் டு ஒரிஜினல் லென்த் ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு சேஞ்ச் இன் லென்த் எக்ஸ் தீட்டா பை ஒரிஜினல் லென்த் ஆர் தீட்டா, தீட்டா தீட்டா கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸ் பை ஆர் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் இந்த பீமுக்கு யங்ஸ் மாடுலஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ யங்ஸ் மாடுலஸ்க்கான ஃபார்முலா லீனியர் ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். நம்மகிட்ட ஏற்கனவே லீனியர் ஸ்ட்ரெயின் இருக்கு. ஸோ அதுல இருந்து லீனியர் ஸ்ட்ரெஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். யங்ஸ் மாடுலஸ் கேபிட்டல் ஒய்னு வச்சுக்கிட்டால் லீனியர் ஸ்ட்ரெஸ் தட் இஸ் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ் மல்டிப்ளைட் பை லீனியர் ஸ்ட்ரெயின் வரும். ஸோ லீனியர் ஸ்ட்ரெயின்கான எக்ஸ்பிரஷன் நம்மகிட்ட இருக்கு எக்ஸ் பை ஆர். ஸோ ஒய் டைம்ஸ் எக்ஸ் பை ஆர் அப்படிங்கிறது லீனியர் ஸ்ட்ரெஸ். ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 5 வச்சுக்கிடலாம். அடுத்து இந்த PQ இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஒரு பீமோட 2 டைமென்ஷனல் ப்ரொஜெக்ஷன் பார்த்துருக்கோம். அந்த டைமென்ஷன் Z டைமென்ஷன் இருக்கும். ஸோ 3 டைமென்ஷன். ஸோ இந்த PQ பிரைம்ல ஒரு லேயர் கன்சிடர் பண்றோம், ரைட்? ஸோ தட் அந்த லேயர் எப்படி வரும்? ஸோ திஸ் இஸ் P and Q primes. ஸோ அதை வச்சு வரக்கூடிய லேயர். ஸோ இந்த லேயர் மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக இந்த லேயர் டெல்டா ஏ அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா the force acting on this layer எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ நமக்கு ஸ்ட்ரெஸ்க்கான ஃபார்முலா தெரியும். ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் ஏரியா. ஸோ இந்த P prime Q prime லேயர் மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா so that force acting on the layer P prime Q prime whose area is delta A. so the P prime Q prime ஓட ஏரியா delta A, இந்த delta A ங்கிற ஏரியா மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் that is this force on delta A which is equal to what? Stress times area. So stress times area. So இங்க ஏரியா அப்படிங்கிறது, so you can write force on P prime Q prime layer. So stressக்கு இங்க ஏற்கனவே நமக்கு ரிலேஷன் இருக்கு y x by r and area delta A. So இந்த ஃபார்முலா நமக்கு என்ன தருதுன்னா equation 6. இது என்ன தருது அப்படின்னா இந்த P prime Q prime லேயர் மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ்க்கான எக்ஸ்பிரஷன் தருது. இப்போ இதே மாதிரி இந்த P prime Q prime லேயர்ல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ்னால நியூட்ரல் லேயர்ல ஏற்படக்கூடிய மொமெண்ட் நமக்கு வேணும் அப்படினால், ரைட்? மொமெண்ட் அட் நியூட்ரல் லேயர் mn. ஸோ மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் at mn நியூட்ரல் லேயர்ல வேணும் அப்படின்னா that is equal to
மொமெண்ட்டுக்கான ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். ஸோ ஃபோர்ஸ்க்கு இங்கே எக்ஸ்பிரஷன் இருக்கு. அண்ட் பி பிரைம் கியூ பிரைம் லேயர்ல இருந்து இங்க பி பிரைம் கியூ பிரைம் லேயர்ல இருந்து நியூட்ரல் லேயர் எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அட் mn வேணும்னா yx by r delta a multiplied by x னு வரும். So this is equation 7. So இந்த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு லேயர் mn லேயர், இந்த ஒரு லேயருக்கு மட்டும். இது மாதிரி n நம்பர் ஆஃப் லேயர்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா லேயரால, அதே மாதிரி கீழேயும் n நம்பர் ஆஃப் லேயர்ஸ் இருக்கு. இந்த எல்லா லேயரால கிரியேட் ஆகக்கூடிய சம் ஆஃப் த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அட் mn அப்படிங்கிறதா வந்துட்டு டோட்டல் பெண்டிங் மொமெண்ட் அபவுட் தி நியூட்ரல் ஆக்சிஸ் mn. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட் அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட் இது கண்டுபிடிக்கணும்னா which is equal to sum of the moment of forces of all the layers present above and below the neutral axis. அப்படி போடும்போது இங்க sum போட்டோம்னா sum y by r x square delta a. ஸோ இதில் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் வெளியே எடுத்துடலாம். y by r வெளியே எடுத்துட்டோம்னா sum of delta a times x square. ஸோ இதை நம்ம ரீரைட் பண்ணும்போது y by r ig அப்படின்னு ரீரைட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 8. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 8ல ig அப்படிங்கிறது சம் ஆஃப் டெல்டா a x ஸ்கொயர். இதுக்கு பேரு ஜியோமெட்ரிக்கல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஜியோமெட்ரிக்கல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஜியோமெட்ரிக்கல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா, ஸோ இந்த ஐஜிக்கான எக்ஸ்பிரஷன் நம்ம எடுத்துக்கக்கூடிய பீம் ஓட ஜியோமெட்ரியை பொறுத்து மாறும். அதாவது பீமோட ஜியோமெட்ரி ரெக்டாங்குலரா இருந்தால் இதனோட ஐஜி வேல்யூ என்னவா இருக்கும்னா BDQ by 12 அப்படின்னு வரும். இதுவே சர்க்குலரா இருந்தால், நம்ம எடுத்துக்கிட்ட பீம் சர்க்குலரா இருந்தா IG வேல்யூ pi r power 4 by 4 வரும். ஸோ இங்கே IG வேல்யூ நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய பீமோடைய ஜியாமெட்ரியை பொறுத்து மாறுறதுனால இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு பேரு ஜியாமெட்ரிக்கல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ இதுதான் இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட்டுக்கான எக்ஸ்பிரஷன். சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு பீம் எடுத்துக்கிறோம், அந்த பீமுக்கு லோட் அப்ளை பண்றோம், அதனால அந்த பீம் பெண்ட் ஆகுது. பெண்டான பீமோட ஒரு சின்ன ஆர்க் பொசிஷன் மட்டும் எடுத்துக்கிறோம். அதுல நியூட்ரல் ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம். அந்த நியூட்ரல் ஆக்சிஸ்ல PQன்னு 2 பாயிண்ட் கன்சிடர் பண்ணி, இது ஆர்க்னா இந்த ஆர்க் கனெக்ட் பண்ற சர்க்கிளோட சென்டர் ஓன்னு வச்சுட்டு இந்த P பாயிண்ட்டையும் Q பாயிண்ட்டையும் இந்த ஓவோட கனெக்ட் பண்றோம். அது ரேடியஸ் ஆர்னு வச்சுக்கிறோம். பிறகு ரெண்டுக்கான ஆங்கிள் தீட்டா. அதுக்கு பிறகு நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேல ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ் தள்ளி இன்னொரு ஆக்சிஸ் கன்சிடர் பண்றோம். அந்த ஆக்சிஸ் அதுல வந்துட்டு இந்த P பாயிண்ட்டையும் Q பாயிண்ட்டையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த ஆக்சிஸ்ல கிராஸ் ஆகிற பாயிண்ட், டச் பண்ற பாயிண்ட்டை P பிரைம் Q பிரைம் வச்சுக்கிறோம். இப்போ இந்த ஆங்கிள் பிட்வீன் PO அண்ட் Q அப்படிங்கிறது தீட்டா, PO அண்ட் QO அப்படிங்கிறது R அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். பிறகு இந்த ஆர்க் லென்த் அப்படிங்கிறது ரேடியஸ் அண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் திஸ் 2 பாயிண்ட்ஸ். ஸோ ரேடியஸ் டைம்ஸ் திஸ் ஆங்கிள் நமக்கு PQ கிடைச்சிருது. பிறகு அதே மாதிரி இந்த ரேடியஸ் ஆஃப் தி P பிரைம் அண்ட் Q பிரைம்னா இந்த ஆரோட இந்த டிஸ்டன்ஸை கூட்டிக்கணும். தட் இஸ் த டோட்டல் ரேடியஸ் ஃபார் P பிரைம் சர்க்கிள். ஸோ தட் அந்த P பிரைம்கான லென்த் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இங்க டேஞ்சென்சியல் ஸ்ட்ரெஸ் அப்ளை ஆகிறதுனால இந்த போர்ஷன் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கும். ஸோ அந்த சேஞ்ச் இன் லென்த் கண்டுபிடிக்கணும்னா இந்த P பிரைம் Q பிரைம் லென்த்ல இருந்து PQ லென்த்தை கழிக்கணும். ஸோ சேஞ்ச் இன் லென்த் P பிரைம் Q பிரைம்ல இருந்து PQ லென்த்தை கழிச்சிட்டு வரும்போது x தீட்டான்னு வருது. பிறகு லீனியர் ஸ்ட்ரெயின் ஆஃப் திஸ் பீம் கண்டுபிடிக்கிறோம். அது கண்டுபிடிக்கும் போது சேஞ்ச் இன் லென்த் டு ஒரிஜினல் லென்த் போடுறோம். சேஞ்ச் இன் லென்த் இங்கே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் x தீட்டா. ஒரிஜினல் லென்த்ங்கிறது PQ ஓட லென்த் அட் நியூட்ரல் ஆக்சிஸ். சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது x by r வருது. பிறகு யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் த மெட்டீரியல் கண்டுபிடிக்கிறோம். லீனியர் ஸ்ட்ரெஸ் பை லீனியர் ஸ்ட்ரெயின். நமக்கு இங்க ஸ்ட்ரெயின்கான எக்ஸ்பிரஷன் இருக்கு, அதுல இருந்து ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சுக்கலாம். ஈக்குவேஷன் 5 வருது. பிறகு இந்த PQ அப்படிங்கிற இந்த ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய லேயரை கன்சிடர் பண்றோம்.
அதனோட ஏரியா வந்து டெல்டா ஏன்னு வச்சுக்கிறோம். இப்போ அது மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஃபார்முலா எடுக்கிறோம். தட் இஸ் ஃபோர்ஸ் பெர் ஏரியா. அண்ட் அதுல இருந்து ஃபோர்ஸ் எழுதணும் அப்படின்னா ஃபோர்ஸ் அட் திஸ் பி பிரைம் கியூ பிரைம் லேயர் வித் ஏரியா டெல்டா ஏ எழுதுனா என்ன எழுதலாம்? ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா. ஸ்ட்ரெஸ்க்கு இங்கே ஃபார்முலா நம்மள்ட்ட இருக்கு. அண்ட் ஏரியா டெல்டா ஏன்னு வச்சிருக்கோம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா ஃபோர்ஸ் கிடைச்சிரும். இப்போ அந்த லேயர்ல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால நியூட்ரல் ஆக்சிஸ்ல ஏற்படக்கூடிய மொமெண்ட் நம்மளுக்கு வேணும்னா ஃபோர்ஸையும் மொமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். சாரி, ஃபோர்ஸையும், ஸோ இங்கே பி பிரைம் கியூ பிரைம் லேயர்ல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸையும் அந்த லேயர் நியூட்ரல் லேயர் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறதையும் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டைம்ஸ் டிஸ்டன்ஸ். இங்க ஃபோர்ஸ்க்கு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. இங்க பி பிரைம் கியூ பிரைம் லேயர் நியூட்ரல் ஆக்சிஸ்ல இருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால அதை எக்ஸால மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ ஒய் எக்ஸ் ஸ்கொயர் பை ஆர் டெல்டா ஏன்னு வரும். இப்போ இது ஒரு லேயருக்குரிய மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். இதே மாதிரி எல்லா லேயருக்குரிய மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸையும் நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதுதான் இந்த பீம்கான இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட். அப்போ சம்மேஷன் போடணும். ஸோ சம்மேஷன் போட்டுட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸை வெளியே எடுத்துட்டோம்னா சம்மேஷன் ஆஃப் டெல்டா ஏ எக்ஸ் ஸ்கொயர் வரும். இது இந்த சம்மேஷன் ஆஃப் டெல்டா ஏ எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஜியாமெட்ரிக்கல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஜியாமெட்ரிக்கல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு ஏன் சொல்றோம்னா அதுக்கான எக்ஸ்பிரஷன் எப்படி மாறுது அப்படின்னா இந்த பீமோட ஜியாமெட்ரி பொறுத்து மாறுது. பீமோட ஜியாமெட்ரி சர்க்குலரா இருந்தா πr பவர் 4/4 வரும். இதுவே ரெக்டாங்குலரா இருந்தா BDQ/12 வரும். ஸோ இந்த அடிப்படையில் நம்ம இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட்டை கால்குலேட் பண்ணிட்டோம். சரி நண்பர்களே, இன்னொரு வீடியோவில் அடுத்த கான்செப்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye.